தலைவன் வந்து அந்த உண்மையான தொண்டனுக்கு தப்பு பண்ணிட்டாருன்றதால, அதாவது தப்பு பண்ணிட்டாருன்னும் போது அந்த தொண்டனோட உண்மையான நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ வந்து ஒரு ஹீரோயிசம் வரும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அந்த ஹீரோயிசமோட ட்ராவல் ஆகும். சூப்பர் ஸோ நைஸ். அப்புறம் கிளைமேக்ஸா எப்படி முடியுதுன்றது தான் கதை. படத்தோட கதை. சூப்பர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் பார்க் பண்ணோம். பார்க். ஆமா. ஸோ பார்க்கில் வந்து ஒரு அது ஆக்சுவலாக அது ஒரு பேய் படம், ஹாரர் மூவி. ஸோ அதில் வந்து ஒரு வில்லனாக பண்ணேன், ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அதுலேயே நிறையா அந்த ஃபைட்டெல்லாம் இருந்தது. அது ஃபைட்டெல்லாம் இருந்தது பார்க்கில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக வந்தது. அதுக்கப்புறம் அது உழவர் மகன் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நான் ஒரு ஹீரோ. பட் அது வந்து ஹீரோன்றதை விட அந்த என்னோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இருக்கும். நான் ஃபாரின் மாப்பிள்ளையே வருவேன். ஃபாரின்லேருந்து வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் சடனாக ஒரு 1 வீக்லேயே கல்யாணம். அதான் மெயின் ஹீரோயின், அந்த பொண்ணு தான் மெயின் ஹீரோயின். அவங்க கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு இன்னொரு லவ் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது தான். ஓகே. ஸோ அது பயங்கரமான பிளேவாக இருக்கும் படத்தில். சரி, இப்போ இவ்வளோ படம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. மேபி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சரி, இல்லை ஒரு சில படங்கள் வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்குப்பா, இது மேபி க்ளோஸ் டு மை ஹார்ட், க்ளோஸ் டு மை லைக் யூனோ எப்படி சொல்றது, க்ளோஸ் டு எவ்ரி திங்னு கூட சொன்னா எந்த மாதிரியான ஒரு படம் நீங்க சொல்லுவீங்க? இது வந்துட்டு ரிலேட் பண்ணலாம் பையன் வாழ்க்கை வச்சுட்டு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு படம். நான் பண்ண படம். ஆமா, நீங்க பண்ண படங்கள். நான் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணணுன்றதை விட மேபி ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், எனக்கு இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படி. எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா கட்சிக்காரன். ஏன்னா அதுக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்டு கூட, எனக்கு நேட்டிவ் வந்து சேலம். ஓகே. என்னோட ஃப்ரெண்டு வந்து அங்கே கவுன்சிலராக இருக்கிறார். இதில் ஒரு கவுன்சிலர் கேரக்டர் மாதிரி தான் வரும். கவுன்சிலருக்கு நிற்க வைக்கிறேன்னு சொல்லுவார், நிற்க வைக்க மாட்டார். அதான் ஏமாத்திடுவார். இந்த தலைவர் வந்து தொண்டனை ஏமாத்திடுவார், உண்மையும் தொண்டன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை. இதெல்லாம் கிளிப்பிங்ஸு, அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தவொடனே நிறைய பேருக்கு அந்த கதை புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறையா பேர் அந்த அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலில் ஒரு அடிமட்ட தொண்டர் லெவலில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் கால் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க, சார் என்ன பார்த்த மாதிரியே இருக்குது சார், உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடந்ததா கதையில் என்ன நடந்ததோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கு ரியலாக. ஸோ அது வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க. கவுன்சிலர் கேண்டிடேட்டும் சொன்னாங்க, அது ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்களும் சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரியே இருந்தது, என்ன பார்த்த மாதிரியே இருந்தது உங்களுடைய கேரக்டர் படத்தில் அப்படின்னாங்க. அது வந்து ரியலாகவே வந்து ரியலாக நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக தான் இருக்கும் அது. சூப்பர் சார். சார் அதே மாதிரி வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ஆனால் வந்துட்டு ஷூட்டுன்னு வந்துச்சுன்னா நம்மளோட மைண்ட் செட் வேறு மாதிரி மாறும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஷூட்டு டைமும் சரி, இல்லை வந்துட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளால போகும்போதும் சரி, அந்த கேரக்டர் உள்ளால போகும்போதும் சரி, உங்களே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? லைக் இப்போ நீங்கள் கட்சிக்காரன் பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளால வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ஷூட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிப்பீங்க? மேபி வந்துட்டு மைண்டுக்குள்ளாலே செட் பண்ணிப்பீங்களா, ஓகே நம்ம இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, இல்லை ஆன் ஃப்ளோவில் போடுற மாதிரி போவீங்களா? இல்லை ஆக்சுவலாக வந்து காலையில் செட்டுக்கு வந்தவொடனே ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான டைலாக்ஸு, இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறோம், என்ன மூடு வேணும் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பேப்பர் வாங்கி படிக்கிறதுலாம் கிடையாது. டைரக்டர்கிட்ட ஒரு 2-3 டைம் கேட்டுக்குவேன், அவர் சொல்கிற மாடுலேஷனு, ஸோ அவர் எந்த மாதிரியான ஃபீல் பண்ணுறாரு இதெல்லாம் கேட்டு வச்சுக்கேன். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் நான் அந்த டைலாகை என்னுடைய ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆன் ஃப்ளோவில் வந்துடும், அது ப்ராப்ளம் இல்லை. அது டைரக்டருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் எத்தனை டேக்கனாலும் பண்ணுவேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே அன்னைக்கு காலையிலேயே வந்து அதனுடைய டீட்டெயில் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணும்போது. சூப்பர் சார். சார் அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு ரகுவரன் சார்னா ரொம்ப பிடிக்குமாமே? ரகுவரன் சார் வந்து என்னுடைய வில்லன் கேரக்டரில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடல் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், ரகுவரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் வில்லன் கேரக்டரில் ரகுவரன் சார், தென் பிரகாஷ் ராஜ் சார், இப்போ ரீசெண்டாக எஸ்ஜே சூர்யா சார், இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக மிரட்டியிருப்பாங்க. வேறு படத்தில் வேறு கேரக்டரில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ரகுவரன் சாரையும் ஒரு சில இதில் நான் இம்ப்ரெஷனாக எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணது வில்லன் கேரக்டர் பண்ணும்போதெல்லாம். சார் உங்களுக்கு ஹீரோயிசம் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, வில்லனிசம் பண்ணுறதுக்கு பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் ரெண்டுத்துமே பண்ணுறீங்க, பட் நீங்கள் எதை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க? நான் வந்து எல்லா கேரக்டருமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கரெக்டு சார். பட் என்ஜாய் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த அந்த கதை தான் அதை தீர்மானிக்கும். ஹீரோவாகவும் நடிப்பேன், பட் வில்லன்க அந்த ஒரு படத்துல வந்து வில்லன் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் வில்லனாகவும் நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். வில்லன் தான் அங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோட கேரக்டர். இப்போ நீங்க தமிழ் சினிமாவை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ சமீபத்துல வந்து நிறைய படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேபி வந்துட்டு ஹீரோக்கான ஒரு ஹைப் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா வில்லனுக்கான ஹைப் வந்துட்டு பயங்கரமா கிடைக்குது. ஸோ நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு இப்போதைக்கு இருக்கிற தமிழ் சினிமாஸ்? இப்போ நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது ஹீரோ வில்லன்ன்றதை விட கதை தான் நிறையா ஜெயிக்குது இப்போ ரீசெண்டாக. ஓகே. ஸோ எல்லாமே இப்போ ஈவன் அயோத்தி மாதிரி படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி, ஈவன் லவ் டுடே, டிராகன், இதெல்லாம் வந்து கதைகள் நல்லா இருந்ததுனால தான் அது எல்லாமே